உன் மேல அவனுக்கு அவ்வளவு அன்பு. நீ எப்போதும் நேர்மையான பொண்ணுதான். நல்லதுன்னு நினைச்சு நீ இந்த விஷயத்த அப்புறம் சொல்லான்னு கூட யோசிச்சிருப்ப. ஏன்னா நீ படிச்ச பொண்ணு, உனக்கு எதை எப்போ சொல்லணும்னு யோசிக்க தெரியும். ஆனா அவன் அப்படியா? அவனுக்கு அன்பு வைக்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாதுமா. அதுதான் வெக்ஸ் ஆயிட்டான் போல இருக்கு. அவன் இங்க வருவான், நான் அவனை கூட்டிட்டு வரேன். நீ தைரியமா இருமா, எதை பத்தியும் கவலைப்படாத. சீக்கிரமா அண்ணா, வேலனை பாக்குற வர எனக்கு நம்பிக்கையே இல்ல. நான் சொல்லிருக்கணும், அது ஏன் தப்புதான். இத ஒரு விஷயமாவே நினைக்காம இருந்ததுனால வந்த வேணா இது. அவரு வந்ததும் எனக்கு சொல்லுங்கண்ணே, நான் வரேன். நான் அவரை சமாதானப்படுத்தணும். பழைய வேலைனா நான் அவரை மீட்டு கொண்டு வரணும்னு. சரிம்மா, புரியுது. அவன் என்னை தேடிதான் வருவான். நான் கூப்பிடுறேன் கண்டிப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்கண்ணே. சாமி, நீங்க சொல்றது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கே. பொண்டாட்டி துரோகம் பண்ணிட்டான்னு என் பையன் எங்கேயோ போய் தலைமறைவா இருக்கான். அவனை கண்டுக்காம இருக்கணும்னு சொல்றது நியாயமா சாமி? சாமி, எனக்கு என் பசங்க தான் உலகம். அவங்கள பலி கொடுத்துட்டு நான் என்ன வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன்? சாமிஜி சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தாராளமா உங்க பையனை நீங்க தேடி கண்டுபிடிங்க. மனுஷங்களால பயத்தை மட்டும்தான் சுகிக்க முடியும். பயத்தை போக்கி புது வெளிச்சம் பாய்ச்ச ஆன்மீகத்தால மட்டும்தான் முடியும். சுவாமிஜி ஒன்று சொன்னா அதுல அர்த்தம் இருக்குன்னு நம்புங்க. உங்க மக வேலனை இனி தேடாதீங்க. அவனுக்கு இதனால ஏதாவது ஆயிட்டா காலத்துக்கும் மனசு உறுத்துமே சாமி. தேடி இருந்தா பொழைச்சிருப்பான்னு தோணுமே. எப்படி அவனை தேடாம இருக்கிறது? இதனால என்ன ஆதாயம் இருக்குன்னு சொல்றீங்க? சிவபதிக்கு ஆதாயம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய சொல்ல மாட்டேன். வேலன் விஷயம் இப்போ எதிர்கட்சியுடைய பார்வைக்குள்ள இருக்கு. இதை இப்படியே விட்டா பாவ ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். சக்தியையும் வெளியே விடாதீங்க. வேலனும் சக்தியும் சேர்ந்தா ஜனங்களுக்கு உங்க கொள்கை மீதான நம்பிக்கை போயிடும்.